ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல பிஇ பிடெக் டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 8ஆம் தேதி. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை. இவங்க வந்து எந்த போஸ்டிங்காக கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பணிப்பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர். இந்த 2 போஸ்டிங்க்கு தான் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி பதவியோட பெயர் பணிப்பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர். ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஓவர்சீர், சூப்பர்வைசர், ஜூனியர் டிராப்ட்ஸ்மேன், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு கீழே நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல நிறைய கட்டடங்கள் கட்டுற வேலை இருக்கு. ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வையிடுதல் தான் இவங்களோட வேலையே. இதுக்காக அவங்க சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு குறைஞ்சது 35,400ல இருந்து மேக்ஸிமம் 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசை கடக்காத ஆண், பெண் யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல மட்டும் 26 காலியிடங்கள் இருக்கு இந்த போஸ்டிங்காக. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ மட்டுமே முடிச்சிருந்தாலே போதும். தாராளமா இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அந்த டிப்ளமோவையும் ரெகுலர்ல இல்லைன்னா பார்ட் டைம்ல முடிச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. அது போக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். நாங்க வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, வர புது வருஷம் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, www.dindikkal.nic.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் பார்க்கலாம். அதோட சேர்த்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அதுல வந்து என்னென்ன ஜெராக்ஸஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவங்களோட டிசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி. இந்த 3 சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து உங்க கையால நீங்களே அந்த உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். இது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில போட்டிருக்க வேலைவாய்ப்பு. பிஇ பிடெக் டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க யாரா இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். திண்டுக்கல் மாவட்டத்துல மட்டும் 26 காலியிடங்கள் இருக்கு. இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசம் 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் சார்ஜும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. 35 வயசை தாண்டாத யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வர ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.